வேறவாய் எது நாரவாய்? ஐயா ஆதவர்ஜுனா அவர்களே, எது வேறவாய் எது நாரவாய்ன்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியுமா? அதே மாதிரி மாநில சுயாட்சி பத்தி பேசுறதுக்கெல்லாம் தாவேக்கா அரசுக்கு தகுதி இருக்கா? மக்களே, இன்னைக்கு வந்து சட்டசபையில வந்து தாவேக்கா அரசு வந்துட்டு தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து தீர்மானத்தை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு எதிர்கட்சிகளும் பல கட்சிகளும் தங்களுடைய ஆதரவு வந்து தெரிவிச்சாங்க. தெரிவிச்சு முடிச்ச உடனே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆதவர்ஜுனா அவர்கள் எழுந்து திமுகவுக்கு நன்றி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் இதை வந்து முதல்ல எதிர்த்தாரு. இன்றளவும் நம்மளுடைய எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்துல வந்துட்டு எதிர்த்துட்டு இருக்காங்க, எதிர்கட்சி தலைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பேசினாரு. ஆனா இந்த வாய் 2 நாள் முன்னாடி என்ன தெரியுமா பேசுச்சு? எங்களுக்கு டெல்லியில இருந்து ஒரு செய்தி வந்துச்சு, அதாவது திமுகவும் பிஜேபியும் டீம் போட்டாங்க, டீம் போட்டு திமுக வந்து இந்த தீர்மானத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய் பேசுச்சு. ஆதவர்ஜுனா அவர்களே, எது வேறவாய் எது நாரவாய்ன்னு உங்களால சொல்ல முடியுமா? மக்களே, உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்துட்டு உண்மையை உளறிட்டாரு. அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன்னா இதே தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் வந்து முதல்ல தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? கோலம் போட்டுட்டு இருந்தாரு. இதுல ஒரு அறிக்கை வேற விட்டாரு. என்ன தெரியுமா? பாராளுமன்றத்துல எண்ணிக்கையை கூட்டுறது குறைக்கிறது எல்லாம் ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் தமிழ்நாடுக்கு பிரச்சனையா? அந்த ரேஞ்சுக்கு பேசினாரு தாவேக்கா கட்சியினுடைய தலைவர். ஆனா இன்னைக்கு திமுக பண்ணதுதான் கரெக்ட்னு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா உண்மையை வந்து ஒத்துக்கணும்ல. அதாவது நீங்க இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்தியால பல கட்சிகள் வந்து என்னைக்கோ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது ஏதாவது ஒன்றிய அரசு எடுத்துட்டு வருதுன்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பா இருக்குன்னா அதற்கு அண்ணா அவர்களா இருக்கட்டும், கலைஞர் அவர்களா இருக்கட்டும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது திமுக கட்சி எதிர்க்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. அப்புறம் மாநில சுயாட்சி பத்தி என்னமோ பேசுனீங்களே, மாநில சுயாட்சி பத்தி இப்பெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு முதல்ல தகுதி இருக்கா? ஏன்னா நீங்க பண்றது கூட்டாட்சி. என்னைக்கு உங்களுடைய சட்டசபையில அமைச்சரவையில தேசிய கட்சிகளுக்கு இடம் கொடுத்தீங்களோ அன்னைக்கே உங்களுடைய சுயமரியாதையும் சரி மாநில சுயாட்சியும் சரி முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள், இவங்கெல்லாம் பண்ணதுதான் மாநில சுயாட்சி. நீங்க இன்னைக்கு பண்றது மாநில சுயாட்சி கிடையாது. அதனால தாவேக்கா கட்சியே உங்க நாடக கம்பெனியோடைய நாடகம் எதுக்கு இந்த தேவையில்லாத மாநில சுயாட்சி பத்தி பேசுறதோ, அப்புறம் வந்து தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசி எதுக்கு இந்த நாடகம்?